செட்டிநாட்டு வீதியில் ஒரு பெண் கீரையை விற்றுக்கொண்டு செல்லுகிறாள். ஒரு வீட்டு வாசலின் முன் தாயும் பிள்ளையும் அமர்ந்து கொண்டு, ஏம்மா என்ன கீரை? சிரிக்கிற தாயே, என்ன விலை? ஓரணாமா. ஏம்மா 4 கட்டு கத்த கீரை வேணும் எனக்கு, அரைனா கொடுப்பியா? அதெல்லாம் கட்டுப்படியா தாயே, கொஞ்சம் கால்னா போட்டு கூட, அதெல்லாம் கட்டுப்படியாவது. கொடுத்தா 4னா அரைனாக்கு 4 கட்டு கொடு, இல்லைன்னா கிளம்பு, கொஞ்சம் பார்த்து கூட. சற்று தூரம் செல்லுகிறாள் அந்த கீரை விற்கின்ற பெண். சரி, திரும்பி பார்க்கலாம். அம்மா கொஞ்சம் கூட இறக்க. என்ன, அரைநாக்கு தானே 4 கட்டு? ஆமாம் கொடுமா. கீரை இருக்கிறாள். இறக்கி வைத்து விட்டு 2 நாவை பெற்றுக்கொண்டு 4 கட்டு கீரை கொடுக்குறாள். கொடுத்தவுடன், அம்மா இந்த சீமாடுக்குள்ள வெய்யி, தலைக்கு தூக்குறேன். தலைக்கு தூக்கி வைக்கிறான். அந்த கூடையும் அவளும் அப்படியே சரிகிறா. என்ன தாயே, என்ன காலையில் சாப்பிடல, டிஃபனு எதுவும் காபி? இல்லைம்மா, குழந்தைங்க பசியாக இருக்குது, கீரை விற்று போய் தான் கஞ்சி காசி நானும் என் குழந்தையும் குடிக்கணும். என்ன பொண்ணாக இருக்கிற, இப்படியா இருப்ப? சாப்பாடாக கொள்ளாமல் காலையில் வியாபாரத்துக்கு வந்துட்ட? திபுன்னு உள்ளே போகிறா அந்த பெண். 4 தட்டில் 4 இட்லியும் சட்னியும் வைத்து, துகையிலும் வைத்து, இந்தா சாப்பிடு, தண்ணி இந்தா குடி. இந்த பெண் சாப்பிடுகின்ற போது அவன் மகன் சொல்கிறான், ஏம்மா கட்டு ஒரணா கேட்டாங்க, 4 அணா கொடுத்துட்டு நீ 4 கட்டு வாங்கியிருக்கலாமே, நீ ஏன் இப்படி பண்ண? ராஜா, வியாபாரத்தில் நம்ம தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மம் பார்க்குற இடத்துல வியாபாரம் பார்க்கக்கூடாது ராஜா, இதெல்லாம் தெரியாது, நீ போப்பா என்று நெத்தியடியாக கூறினாள் அவள். நெஞ்ச தொட்ட அந்த பதில்களால் மகன் அன்று முழுவதும் மனதை சுற்றி வந்தது இந்த செயல். என்னையும் தொட்டது இந்த கதை. நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.